ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் கோதுமை மாவில் எப்படி சாஃப்டான சப்பாத்தி மாவு அரைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. நான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு மாவு எப்படி அரைக்கணும், க்ளீன் பண்ணணும், கோதுமை எப்படி அதில் மாவை நம்ம அரைக்கணும், அதுக்கப்புறம் அது எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சா பூச்சிங்க புழுங்கெல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்ற A to Z டிப்ஸோடு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது நம்ம ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் நம்ம ரேஷன் கடையில் வாங்கின கோதுமையை நான் இதில் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக போட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், இது மேலெல்லாம் நம்மளுக்கு இந்த உமியெல்லாம் மேலே எழும்புது. அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது மொத்தம் 2.5 கிலோ கோதுமை. இதுக்கு என்னென்ன பொருள் கூட சேர்த்து அரைக்கணுன்றதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். கோதுமை ஃபுல்லாக நான் பக்கெட்டில் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ உமி இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்து தூர போட்டுடலாம். அப்படியே இந்த கோதுமையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா காய வச்சிடலாம். இது மாதிரி ஒரு காட்டனில் துணி எடுத்துக்கோங்க. நல்லா வெயிலில் நல்லா காய வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கோதுமையை நல்லா காய வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் காய வச்சுடுங்க. இப்போ இது கூட நம்ம 2 பொருள் அரைக்க போகிறோம் கூட சேர்த்து. அதுதான் ரொம்ப முக்கியமான பொருள். இந்த 2 பொருள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதுக்கு நான் 2.5 கிலோ கோதுமைக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு கருப்பு மூக்கல்ல எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மேலே வெள்ளை மூக்கல்ல எடுத்துக்கலாம். இது கூடவே அதே 100 கிராம் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் இது கூடவே நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து அரைச்சி நம்ம மாவு எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மில்லுலேருந்து மாவு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு இதே மாதிரி ஓப்பன்லேயே வச்சுருங்க. அப்போ தான் இதில் இருக்கிற ஈட்டு ஃபுல்லாக வெளில போகும். அப்போ தான் உங்களுக்கு மாவு வாசனை வராது, மாவும் நல்லாயிருக்கும். அந்த ஈட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு சல்லடை நல்லா ரொம்ப குட்டியாக இருக்கிற ஓட்டை இருக்கிற சல்லடையில் நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க மாவு. அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு இதில் ஒரு பிரிஞ்சில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பிரியாணிக்கு யூஸ் பண்ண மாட்டிங்களா, இந்த எல்லாம் நீங்கள் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இதில் எந்த பூச்சும் வராது. நம்ம எப்போவுமே மாவு எடுக்கிறப்போ ஒரு பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.